வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 4 எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட் பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Reshma lived in a coastal town of Kerala and she very fond of writing short story. Her grandmother loves listening to her story. So Reshma was writing a new story to share with her grandmother on her 60th birthday. ரேஷ்மா வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க ஒரு கடற்கரை ஓரம் இருக்க ஒரு சின்ன டவுனில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் ரைட் பண்ண பிடிக்கும். அவங்க கிராண்ட் மதருக்கு அவளுடைய ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரேஷ்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிராண்ட் மதரோட 60th பர்த்டேக்காக வந்துட்டு ஒரு நியூ ஸ்டோரி வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. The story was based on a ship carrying spices from Kerala for trade in olden days. Reshma was aware that in those days the sailor used to start to find direction at night. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயிலர்ஸ்லாம் வந்துட்டு கேரளாவிலேருந்து ஸ்பைசஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போவாங்க. ஓல்டன் டேஸில் ஷிப்பில் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் வந்து கேரளாலேருந்து அவங்க கண்ட்ரிக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டுட்டு போகும்போது அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணி டேரெக்ஷனை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்கன்னா நைட்டில் வந்துட்டு ஸ்டார்ஸை யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. பட் இன் ஹர் ஸ்டோரி எ சுச்சுவேஷன் அரோசஸ் வேர் இன் த செயிலர் காட் கேட்ச் இன் எ ஸ்டார்ம் வித் அன் ஓவர்காஸ்ட் ஸ்கை அண்ட் த ஸ்டார்ஸ் வேர் நாட் விசிபிள். ஆனால் அவளுடைய ஸ்டோரியோட சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயிலர் வந்துட்டு நல்ல ஒரு புயல் காற்றில் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கையில் வந்து ஸ்டார்ஸ் எதுவுமே வந்து விசிபிளாக இல்லை. Reshma could not take her story forward as she could not think of a way for sailor to find the direction. ரேஷ்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியை வந்து அதுக்கு மேலே வந்து கொண்டுட்டு போக முடியல. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டைரக்ஷன் நைட்டில் தெரியலன்றதுனால அவங்க அந்த ஸ்டோரியை வந்து அதுக்கு மேலே ரேஷ்மாவால் கொண்டு போக முடியல. She searched for the information on the internet and her school library. She learned that the traveler used a device known as magnetic compass for finding the direction. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்டர்நெட்லேயும் ஸ்கூல் லைப்ரரிலையும் போயிட்டு வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ட்ராவலர்ஸ்லாம் வந்துட்டு மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த காம்பஸை வச்சு தான் அவங்க வந்து டைரக்ஷனை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. Reshma had seen the pencil box and purse which had a magnet to keep them closed. ரேஷ்மா அதுக்கப்புறம் அவங்களோட பென்சில் பாக்ஸு பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து பர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. A writing board in her school also had a duster with magnet. அவங்க ஸ்கூலில் இருக்க போர்டு அண்ட் டஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து இருக்குது. அதை ஸ்டிக் பண்ணி வைக்கிறதுக்காக மேக்னெட் வந்து இருக்குது. பட் ஷி ஹேட் நெவர் லுக்ட் அட் தோஸ் கேர்ஃபுல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் வந்து அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கல. ஷீ நவ் பிகேம் க்யூரியஸ் டு லேர்ன் மோர் அபவுட் த மேக்னெட் அண்ட் மேக்னெட்டிக் கேம்பஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு மேக்னெட்டை பற்றியும் மேக்னெட்டிக் கேம்பஸை பற்றியும் வந்துட்டு ரொம்ப க்யூரியஸாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மேக்னெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஜம்பிங் கிளிப்போடைய அந்த எட்ஜில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டுக்கு இருக்கும். அங்கே வந்து பின் வந்து ஸ்டிக் ஆகிக்கும். நமக்கு தேவையான பின் எடுத்துக்கலாம். டஸ்டருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலுக்கு யூஸ் பண்ணுற பவுச்சில் இந்த சைடும் இங்கே ஒரு மேக்னெட்டும் ஸ்டிக் ஆகிருக்கும். பென்சில் பாக்ஸோடைய இந்த க்ளோஸ் பண்ணுற எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து மேக்னெட் இருக்கும். உட்டன் டோரில் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஓட்டுற சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து மேக்னெட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Magnet used by the sailor in olden days were based on naturally occurring magnet known as lodestone which were discovered in the ancient time. அதாவது செயிலர்ஸ் யூஸ் பண்ணுற மேக்னெட் எல்லாமே வந்துட்டு நேச்சுரலான மேக்னெட். அதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோடு ஸ்டோன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் டைமில் அந்த மேக்னெட்டை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேட்டர் ஆன் பீப்புள் ஃபவுண்ட் அவுட் தட் த மேக்னெட் குட் ஆல்சோ பி மேட் ஃப்ரம் பீஸ் ஆஃப் அயன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக கொஞ்சம் நாள் போக போக வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அயன் எடுத்து அதில் வந்து மேக்னெட் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. நவ்யடேஸ் வி ஹாவ் மேக்னெட் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு மேக்னெட் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வச்சு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நேச்சுரலி அக்கரிங் மேக்னெட் மட்டும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் பார்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா மேக்னெட் வந்து செஞ்சாங்க. இப்போ எல்லாம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. த மேக்னெட் தட் யூ ஃபைண்ட் இன் யுவர் ஸ்கூல் லெபார்ட்டரி அண்ட் தோஸ் யூஸ்ட் இன் த பென்சில் பாக்ஸ் ஸ்டிக்கர்ஸ் டாய்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்
ஆர்டிஃபிஷியலி மேக்னெட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கூல் லெபார்ட்டரியில் இருக்க மேக்னெட், பென்சில் பாக்ஸில் இருக்க மேக்னெட், ஸ்டிக்கர்ஸில் இருக்க மேக்னெட், டாய்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட் எல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். த மேக்னெட் தட் கேன் பி வேரியஸ் ஷேப்ஸ், சம் ஆஃப் விச் ஆர் ஷோன் இன் த ஃபிகர் 4.2. ஸோ இங்கே ஃபிகர் 4.2ல் வந்து பார்த்திங்கன்னா சில மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார் ஷேப்டு மேக்னெட், யூ ஷேப்டு மேக்னெட், ரிங் மேக்னெட் சொல்லிட்டு நிறைய ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. Do magnets stick on the object made up of certain materials only? சில மெட்டீரியல்ஸில் மட்டும்தான் வந்துட்டு மேக்னெட் வந்து ஸ்டிக் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்னெட் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மேக்னெட் ஸ்டிக் ஆகிற மெட்டீரியல் அண்ட் மேக்னெட் ஸ்டிக் ஆகாத மெட்டீரியல். Activity 4.1, let us explore. Collect a few objects made up of different material and also magnet. சில மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் மேக்னெட்டை வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. Predict which of the object will stick on the magnet. Write your prediction in table 4.1. Now hold the magnet in your hand and bring near it the object one by one. Observe which of the objects stick on the magnet. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் அந்த மேக்னெட்டை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பொருளையும் கிட்ட கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ எந்த பொருள் வந்து மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகும், எது ஆகாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்சர்வேஷனையும் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி ப்ரிடிக்ஷனை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷனை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட் பீஸ், ஆணி, ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரேசர், ஜம்பிங் கிளிப், ஒயர், கீ, ஷார்ப்னர், பின், மேட்ச் பாக்ஸ், பென், கிளாஸ், சிசர், கேண்டில்ஸ், ஸ்கேல், ஸ்டாப்லர், பென்சில், கர்ச்சீஃப் அண்ட் தென் ஜம்பிங் கிளிப் வித் மேக்னெட். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம வந்துட்டு எதோட வந்து அட்ராக்ட் ஆகுது, மேக்னெட்டோட எது அட்ராக்ட் ஆகுது, அட்ராக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரிடிக்ஷன் ஒரு சைடு என்ன நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே வந்து என்ன அப்சர்வேஷன், வுட்டோட வந்துட்டு நீங்கள் சப்போஸ் ஒட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்கன்னா டிக் போடுங்க. ஆனால் வந்துட்டு அப்சர்வேஷன் என்னென்னா வுட்டோட வந்து மேக்னெட் ஒட்டாது. எரேசர் அண்ட் ரப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுன்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி உங்களோட அப்சர்வேஷனையும் இங்கே வந்து மார்க் பண்ணணும். Was your prediction correct for all object? நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கரெக்டாக இருந்ததான்னு சொல்லி கேட்குறாங்க. Which material stuck to the magnet? What conclusion can you draw? அதாவது வந்து எந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டோட ஸ்டிக் ஆச்சு, உங்களுடைய கன்க்ளூஷன் என்ன, எல்லாமே வந்து இந்த டேபிளில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். Through this activity we found out that some of the objects were attracted to the magnet and stuck to it while other were not. ஸோ சம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்னெட்டோட ஒட்டும், மற்றதெல்லாம் வந்து ஒட்டாது. த மெட்டீரியல் விச் ஆர் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் த மேக்னெட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். எந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகுதோ அந்த மெட்டீரியலை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லி சொல்வோம். The metal iron is the magnetic material. Nickel and cobalt are other material that are also magnetic. ஸோ அயன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டோட வந்து ஒட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிக்கல், கோபால்ட் இதுவும் வந்துட்டு ஸ்டிக் ஆகும். இது எல்லாமே வந்துட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லி சொல்வோம். சம் ஆஃப் த அதர் காம்பினேஷன் வித் அதர் மெட்டல்ஸ் ஆல்சோ அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் த மேக்னெட். இது இல்லாமல் அதர் காம்பினேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகும். The material which are not attracted towards the magnet are called non-magnetic material. எந்தெந்த மெட்டீரியல்லாம் வந்து மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகலையோ அந்த மெட்டீரியல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வுட்டு, கிளாஸு, தென் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லி சொல்லுவோம். Which material listed in table 4.1 were found to be non-magnetic? ஸோ டேபிள் 4.1ல் நீங்கள் மார்க் பண்ண எதெல்லாம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லிட்டு செக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் போல்ஸ் ஆஃப் த மேக்னெட். போல்ஸ்னால் என்னென்னா துருவம் சொல்வோம், அதாவது அந்த எண்டு, மேக்னெட்டோடைய அந்த எண்டை தான் வந்துட்டு போல்ஸ்னு சொல்வோம். ஆக்டிவிட்டி 4.2, let us investigate. Spread some iron filling on the sheet of the paper. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயன் ஃபில்லிங்ஸ் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. Place a bar of magnet over them. Tap the paper and observe carefully what happened to the iron fillings. ஸோ இது மேலே வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் பார் வந்து வைக்க சொல்கிறாங்க. வச்சுட்டு லைட்டாக அந்த பேப்பரை வந்து டேப் பண்ணிகிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் மேலே போய்ட்டு எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆகும். Do your observation anything special about the way of stick to the magnet?
Do the iron filling sticks all over the magnet uniformly? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் பாரோடைய எல்லா சைட்லேயும் வந்துட்டு யூனிஃபார்மாக ஒட்டுமான்னு பார்த்தா கிடையாது. ஜஸ்ட் அந்த போல்ஸில் மட்டும் நிறைய அட்ராக்ட் ஆகிருக்கும். மிடில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் அட்ராக்ட் ஆகிருக்கும். We find the maximum iron filling sticking in the near the end. எண்டில் வந்து நிறைய ஸ்டிக் ஆகிருக்கும். As shown in the figure 4.4, while the very few iron sticks at the remaining part of the magnet. ஸோ ரிமைனிங் பார்ட்டில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேக்னெட்ஸ் அயன் பால்ஸ் வந்து ஒட்டி இருக்குது. மிடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து ஒட்டி இருக்குது. This end of the magnet are called the two poles of the magnet. அந்த மேக்னெட்டோடைய அந்த எண்டை நம்ம என்ன சொல்வோம்னா நார்த் போல் அண்ட் சவுத் போல்னு சொல்லிட்டு சொல்வோம். The north pole and the south pole. Most of the iron filling sticks to the poles of the magnet at any shape. எந்த ஷேப்பில் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டோடைய இந்த போல் சைடில் மட்டும்தான் வந்து அட்ராக்ட் ஆகிருக்கும் நிறைய. It is not possible to obtain the magnet with a single pole. மேக்னெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போல் தான் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. நார்த் போல் மட்டும்தான் இருக்குமா, இல்லைனா சவுத் போல் மட்டும்தான் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ரெண்டு போலும் எப்போவுமே எத்தனை துண்டுகளை மேக்னெட்டை உடைச்சாலும் அந்த ஒவ்வொரு துண்டும் வந்து நார்த் அண்ட் சவுத் போல் ரெண்டு டைரக்ஷனும் கண்டிப்பாக இருக்கும். If the magnet is broken into smaller pieces, the north and south pole always exist in the pair, even in the smallest piece of the magnet. ஸோ மேக்னெட்டை எத்தனை பீஸாக நம்ம உடைச்சாலும் அத்தனை பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் போல் சவுத் போல் கண்டிப்பாக இருக்கும். எ சிங்கிள் நார்த் போல் ஆர் சவுத் போல் cannot exist. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பீஸாக நம்ம இதை உடைச்சாலுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் போல் அண்ட் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல் சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸ்லேயுமே இருக்கும். ஏதாவது ஒரு போல் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. Find the direction. Let us experiment. Suspend the bar magnet with a thread tied with the middle of the magnet shown in the figure 4.5 as may need to adjust the position of the string at the string till the magnet is balanced horizontally. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை வந்துட்டு ஒரு த்ரெட்டில் கட்டி அதை வந்து இந்த மாதிரி டேபிளில் வந்து தொங்க விடணும். அந்த மாதிரி தொங்க விட்டுட்டு மேக்னெட் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் த மேக்னெட் ஜென்ட்லி இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸ் அண்ட் லெட் இட் கம் டு த ரெஸ்ட். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மேக்னெட்டை வந்து ஜென்டிலாக வந்து ரொட்டேட் பண்ணி விடுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு மார்க் த பொசிஷன் கரஸ்பாண்டிங் டு த எண்ட் ஆஃப் த மேக்னெட் ஆன் த கிரவுண்ட். ஜாயின் த 2 points on the ground with a line. This line directions along which the magnet comes to rest. இப்போ இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டதுக்கப்புறம் அந்த மேக்னெட் வந்துட்டு நல்லா சுற்றிட்டு நிற்கும். அந்த மாதிரி நிற்கும் போது அந்த மேக்னெட்டோடைய பொசிஷனை வந்து நம்ம மார்க் பண்ணணும் கிரவுண்டில். ஸோ அந்த மாதிரி கிரவுண்டில் வந்து மார்க் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அது வந்து ஒரே டைரக்ஷனில் தான் வந்து நிற்கும். அது மேக்ஸிமம் நார்த் அண்ட் சவுத் போல தான் இருக்கும். Now again rotate the magnet by giving a gentle push its one end and wait till comes to rest. Does the magnet rest along the same line? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஜென்டிலாக புஷ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்னெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாலும் மேக்னெட் திரும்ப சேம் பொசிஷனுக்கு தான் வந்து நிற்கும். What direction does this line indicate? இந்த லைன் வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது? Along which the magnet rest, how can we find out? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மேக்னெட் வந்து ரெஸ்ட் ஆகும் போது அதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. If we notice the direction where the sun rise and set, நமக்கு வந்துட்டு சன் ரைஸ் ஆகிறது வந்து ஈஸ்ட்னு தெரியும், செட் ஆகிறது வந்து வெஸ்ட்னு தெரியும். Have the approximate idea of the east or west, hence we can locate the direction along with the magnet rest. இப்போ வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிட்டுனா மேக்னெட்டோடைய ரெஸ்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு டைரக்ஷன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். A freely suspended magnet come to rest along with the north-south direction. The end of the magnet that the point towards the north direction is called north seeking pole or north pole of the magnet. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம சுற்றி விட்டோம்னா அந்த மாதிரி அது ரெஸ்டிங் பொசிஷனுக்கு வரும்போது நார்த் டைரக்ஷனில் வந்து நிற்கும். அந்த மாதிரி நிற்கிற அந்த பாயிண்ட் அந்த நார்த் சைடில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம நார்த் சீக்கிங் போல்னு சொல்லுவோம், இல்லைனா நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்னு சொல்லுவோம். மேக்னெட்டோடைய நார்த் போல்னு சொல்லுவோம். அதுவே வந்துட்டு the other end of the point towards the south direction is called south seeking pole or south pole of the magnet. அடுத்த முனையில் இருக்கிற இன்னொரு எண்டை நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து நின்று இருக்கோம். ஸோ அது வந்து சவுத் சீக்கிங் போல் சொல்லுவோம். அப்படி இல்லைனா வந்துட்டு
சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்னு சொல்லி சொல்லுவோம். த ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ரெஸ்ட் அலாங் வித் த நார்த் சவுத் டைரக்ஷன் பிகாஸ் ஆஃப் அவர் எர்த் இட் செல்ஃப் பிஹேவ் லைக் எ ஜெயிண்ட் மேக்னெட். எப்போவுமே வந்துட்டு மேக்னெட் ஏன் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் நிற்குதுன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய எர்த்து வந்து பெரிய ஒரு மேக்னெட் ஃபீல்டு வந்து இந்த எர்த்தை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது எப்போவுமே வந்து என்ன பண்ணுன்னா, நார்த்துலேருந்து சவுத் சைடு நோக்கி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால மேக்னெட் எப்போவுமே வந்து நார்த்து அண்ட் சவுத் டைரக்ஷனில் நிற்குது. எர்த்தே ஒரு பெரிய எர்த்தை சுற்றி ஒரு பெரிய மேக்னெட்டிக் போல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டை வந்துட்டு எப்போவுமே நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் வந்து பிளேஸ் ஆகுது. ரிப்பீட் த ஆக்டிவிட்டி வித் த ஸ்மால் அயன் பார் in place of the magnetic bar. What do you observe? Does always the rest along the north south direction. இப்போ வந்து நம்ம கயிறு கட்டி நம்ம அயன் பார்ஸை வந்து தொங்க விட்டு சுற்றி விட்டோம்ல, அதே மாதிரி ஒரு அயன் பாரில் வந்துட்டு நம்மளை சுற்ற சொல்கிறாங்க. அந்த மாதிரி சுற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அதே வந்து நார்த் அண்ட் சவுத் போல் டைரக்ஷனில் அந்த அயன் பார் நிற்குமானா கண்டிப்பாக நிற்காது. இட் டஸ் நாட். கண்டிப்பாக அதே டைரக்ஷனில் அயன் பார் வந்து நிற்காது. It can rest along any direction. எந்த டைரக்ஷனில் வேணாலும் அது நிற்கலாம். The impulse that only the magnet rest along the north south direction. எப்போவுமே அந்த மேக்னெட் மட்டும் தான் வந்து அந்த நார்த் சவுத் டைரக்ஷனில் நிற்கும். This activity provide us with a way to test whether a piece of metal on the magnet or not. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல் எடுத்துகிட்டு அதில் மேக்னெட் இருக்கா இல்லையான்னு சொல்லி கூட நம்ம அதை செக் பண்ணலாம். The property of the freely suspended magnet to always rest along the north-south direction is used to find the direction. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட் எப்போவுமே வந்துட்டு ரெஸ்ட்டாக இருக்கும் போது நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து டைரக்ஷனை வந்து ஃபைண்ட் பண்ண முடியுது. Based on this, the small device is called magnetic compass was developed in olden days for finding the direction. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டன் டேஸில் மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து ரெடி பண்ணாங்க. It has the magnet in the shape of the needle. We can rotate freely. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீடில் ஷேப்பில் வந்து அந்த மேக்னெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃப்ரீயாக வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். The needle of the magnet compass indicate the north south direction. அந்த நீடில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் வந்து பிளேஸ் பண்ணி நிற்கும். The compass is kept at the place where we wish to know the direction. After sometimes the needle of the compass rests in the north south direction. நம்ம வந்துட்டு அந்த நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு டைரக்ஷனில் வந்து அந்த கம்பஸை வந்து வச்சாலும் அந்த நீடில் திரும்ப எப்படி தான் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் வந்து பிளேஸ் ஆகும், ரெஸ்ட் ஆகி இருக்கும். The compass box is then gently rotated and the north south marked on the detail aligned with the needle. All the direction at place are there indicated on dial. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஜஸ்ட் எப்படி வேணாலும் ஷேக் பண்ணி விட்டுட்டு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணி டயல் பண்ணி சுற்றி விட்டாலும் அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் தான் வந்துட்டு பிளேஸ் ஆகிட்டு நிற்கும். A magnetic compass, usually a small circular box with a transparent cover on it, shown in the figure 4.6. The magnet in the shape of the needle mounted on a pin standing on the bottom of the box. This needle is balanced on the pin such as manner it can move around this point easily. It can rotate freely. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட் பாக்ஸுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்னதாக பின் வந்து இருக்கும். அந்த பின்னுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நீடில் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பின்னு தான். ஸோ இந்த பின் இருக்கிறதுனால தான் வந்து ஈவனாக வந்து பேலன்ஸ் ஆகிட்டு எப்படி சுற்றி விட்டாலும் கரெக்டாக வந்து அதே பொசிஷனில் வந்து நிற்கிறதுக்கு யூஸ் ஆகுது. The end of the needle which rests on the north direction is usually paint red. ஸோ அந்த நார்த் டைரக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பிலோ த நீடில் தேர் இஸ் எ டயல் டைரக்ஷன் இஸ் மார்க்டு ஆன் இட். ஸோ கீழேவும் வந்து பார்த்திங்கன்னா டயல்டு டைரக்ஷனில் சவுத்துன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க. Activity 4.4. Let us construct. Collect a few material like cork piece or iron sewing needle, permanent magnet bar, glass bowl and water. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட கேப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், கார்க் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், அயன் சூயிங் நீடில் அதாவது துணி தைக்கிற ஊசி அந்த நீடில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பார், கிளாஸ் பவுல், வாட்டர் இதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் பிளேஸ் a iron sewing needle on the wooden table. Then keep it any poles of the magnet at one end of the needle. Move the magnet over the needle along its length shown in the figure 4.7a.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்துட்டு ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு மேக்னெட்டிக் பார் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேருந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி என்ன பண்ணோன்னா திரும்ப திரும்ப மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துட்டு இதே மாதிரி இங்கேருந்து மேக்னெட்டை வந்து தொட்டு தொட்டு கொண்டு போகிறாங்க. when it reach the other end of the needle lift it up, திரும்ப வந்து அதர் எண்டை ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்ப எடுத்துட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே வந்து கொண்டு வராங்க. bring the same pole of the magnet, you start with the same end of the sewing needle from which you can begin and repeat the previous steps. repeat this process 30 to 40 times. ஸோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி திரும்ப மேலே கொண்டு போயிட்டு லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு என்ன பண்ணோம், திரும்ப மறுபடியும் எந்த எண்ட்லேருந்து ஆரம்பிச்சோமோ அதே எண்டில் அதை வந்து டச் பண்ணிகிட்டே வரணும். திரும்ப அனதர் எண்ட் வரைக்கும் டச் பண்ணிகிட்டே வரணும். இந்த ப்ராசஸை வந்துட்டு 30 to 40 டைம்ஸ் வந்து செய்யணும். செஞ்சுட்டு bring the needle iron fillings or steel pin near the needle. இப்போ அந்த நீடிலுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு அயனோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியலோ வந்து கொண்டுட்டு போகும்போது அது வந்து நீடிலோட அட்ராக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். if the pin or iron filling get attached to the needle then that means the needle has became magnetic. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 டைம்ஸ் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு அயன் ஏதாவது அது கிட்ட கொண்டு போனால் அந்த நீடிலில் வந்து அது அட்ராக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த நீடிலில் வந்துட்டு சூயிங் நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வந்திருக்குன்னு மீனிங். pass this needle through the cork horizontally, float on the cork glass bowl will filled with water. இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீடில் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கார்க்கை வந்துட்டு வாட்டரில் பவுலில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், அது மேலே வந்து ஃப்ளோட் பண்ண விடணும். such the needle always remain about the level of the water as shown in the figure 4.b. இப்போ இந்த 4.bயில் கொடுத்துருக்க மாதிரி வாட்டர் லெவலை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளோட் பண்ண விடணும். when the needle comes to rest the magnetic compass is ready for use. rotate the direction which either side of the needle point. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ண விட்டுட்டு இந்த நீடில் வந்து நம்ம எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணி விடலாம். ரொட்டேட் த கார்க் ஜென்ட்லி அண்ட் வெயிட் டில் த ஸ்டாப் ரொட்டேட்டிங். அந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அது ரொட்டேஷன் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ரிப்பீட் த ஃபியூ மோர் டைம்ஸ். do the end of the needle always point the same direction. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த நீடில் வந்து எப்போவுமே வந்து சேம் டைரக்ஷனை தான் வந்து காமிக்கும். நார்த்து இப்போ வந்து இது வந்து நார்த்து சைடாக இருந்தால் நார்த்து தான் வந்து எத்தனை முறை சுற்றி விட்டாலும் இந்த சைடு தான் வந்து நார்த்து சைடு நிற்கும், இந்த சைடு வந்து சவுத்தில் வந்து நிற்கும். much before the widespread of the modern magnetic compass, a device similar to the compass needle made by you, figure 4.7b, was usually Indian for navigation at the sea. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாடர்னாக நிறைய மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த காம்பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்தியன் நேவிகேஷன்ஸ், அதாவது நம்ம வழியை வந்துட்டு எந்த சைட் நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இட் கன்ஸ்ட்ரக்ட் த magnetized fish shape iron pieces kept in the vessel of the oil. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வாட்டருக்கு பதிலாக வந்துட்டு ஆயிலில் வந்து வச்சு பார்ப்பாங்க. இட் வாஸ் கால்டு மஸ்டியா யந்த்ரா, அதாவது மஸ்டியா யந்த்ரியான்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் வந்து வச்சுருக்காங்க. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.